கந்தர் அலங்காரம். முருகனை பற்றி நம்ம நிறையா சொல்லலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது கேட்பதற்கு. ஆனால் இந்த கந்தர் அலங்காரம் அப்படின்றது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நல்ல உடல் ஆரோக்கியத்தையும், நமக்கு நம்ம குடும்பத்தில் சந்தோஷத்தையும் தரக்கூடியது. முருகனை நம்பினோர் கைவிடப்படார் அப்படின்றது தான் நான் எப்பயுமே சொல்கிற ஒரு வார்த்தை. இங்கே அந்த ஸ்லோகம் இருக்குது, அந்த பாடல் இருக்குது. அதனுடைய அர்த்தங்களும் கீழே இருக்குது. ஸோ பாடல் என்ன இருக்குது? நான் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும், குமரேசர் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமுன் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. ஸோ இதுதான் அந்த பாடலுடைய வரிகள். இதனுடைய அர்த்தம் என்ன இருக்குது? உள்ளர்த்தம் பாருங்கள். காலம் என்ன செய்துவிடும், என் கர்ம வினை என்ன செய்துவிடும், என்னை தேடி வந்த நவகிரகங்கள் என்ன செய்துவிடும், கொடிய யமன் என்ன செய்து விடுவான், குமரக்கடவுளின் அதாவது முருகனின் 2 திருவடிகளும் சிலம்பும் சதங்கைகளும் பாத அணிகலன்கள் 6 திருமுகங்களும் 12 தோள்களும் கடப்ப மலர் மாலையும் எனக்கு முன்பாக தோன்றி அருள் புரிவதால் இவற்றுக்கு அஞ்சத் தேவையில்லை. இதுதான் இந்த கந்தர் அலங்காரத்துடைய அந்த பொருள், உள்ளடக்கமாக இருக்கக்கூடிய அர்த்தம். எவ்வளோ அழகாக அதில் சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். எந்த விதமான ஒரு நெகட்டிவ்னஸும் என்னை என்ன செஞ்சிரும் அப்படின்றது தான் இதுக்கான உள் அர்த்தம். அது எப்படி சொல்கிறாங்க? காலம் என்ன செஞ்சிரும், என் கர்ம வினை என்ன செஞ்சிரும், என்னை தேடி வந்த நவகிரகங்கள் லைக் சனீஸ்வரன் மாதிரி நமக்கு அவங்க என்ன கெடுதல் செஞ்சிட போகிறாங்க, யமன் என்ன செஞ்சிட போகிறாரு, முருகனுடைய அந்த 2 திருவடிகளும் அதில் சிலம்பும் சதங்கைகளும் பாத அணிகலன்கள், அப்புறமா 6 திருமுகங்களும் 12 தோள்களும் கடப்ப மலர் மாலையும். ஸோ இதெல்லாமே முருகருடைய அலங்காரம், முருகருடைய உருவம். இதை சொல்லி எனக்கு முன்பாக தோன்றி அவர் அருள் புரிவதால், அவருடைய அருள் எனக்கு இருப்பதனால நான் இந்த நெகட்டிவ்னஸுக்கு நான் அஞ்ச தேவையில்லை, எனக்கு எந்த விதமான கெடுதலும் நடக்காது அப்படின்றது தான் இதுக்கான உள் அர்த்தமாக இருக்குது. சதா தினமும் நம்ம முருகா சரணம், இந்த திருவடி சரணம் அப்படின்னு சொன்னாலே போதும். நமக்கு நிறைய நேரம் இல்லை, நம்ம ரொம்ப ஓடிட்டுருக்குறோம், நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கிறோம். நான் கோவிலுக்கே போக மாட்டேன், வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்றது கூட எனக்கு நேரம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க கூட எங்கே இருந்தாலும் முருகா அப்படின்னு அவங்க வாயை திறந்து இந்த 3 எழுத்தை சொன்னாலே போதும். முருகா அப்படின்ற வார்த்தையை சொன்னாலே முருகா 3 எழுத்து. இதை சொல்வதற்கு கூட மனிதர்களாகிய நமக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொன்னால், அப்புறமா நம்ம தைப்பூசம் அன்னைக்கு, அப்புறமா விசாக நட்சத்திரம் அன்னைக்கு, இந்த மாதிரி முக்கியமான நாள்களில் முருகரை வழிபட்டு பிரயோஜனமே கிடையாது. மனிதன் என்றுமே மனிதனை மீறிய சக்தி ஒன்று இருக்குது அப்படின்றத முழுமையாக எந்த மனிதன் நம்பி தன்னை அந்த சக்தியிடம், அந்த இறைவனிடம் ஒப்படைக்கிறானோ அவன் வாழ்க்கையில் முன்னேறுவான். எப்போதுமே ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் அவன் சக்ஸஸ் ஆகிறான் அப்படின்னு சொன்னால் அவனுடைய முயற்சி கண்டிப்பாக அதில் இருக்கணும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதை தாண்டி அவனுடைய பெற்றோர்களுடைய ஆசீர்வாதமும், பெரியவர்களுடைய ஆசீர்வாதமும், இறைவனுடைய ஆசீர்வாதமும் இருந்தால் மட்டும்தான் அந்த முயற்சியோடு அது சேரும்போது 100% வெற்றியை அது பெறுகிறது. அந்த 100% வெற்றி அப்படின்னு சொல்கிறது 100% சக்ஸஸ் ரிசல்ட் அப்படின்றது வந்துட்டு இவங்க எல்லாருடைய ஆசீர்வாதமும், பெரியவங்களுடைய ஆசீர்வாதம், இறைவனுடைய ஆசீர்வாதம், ஆசான் குருவுடைய ஆசீர்வாதம், அப்புறமா அவங்களுடைய அந்த முயற்சி, அவங்க எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறாங்களோ, எந்த அளவுக்கு இறைவனை நம்புகிறாங்களோ, எந்த அளவுக்கு பெரியவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குகிறாங்களோ, அது எல்லாமும் ஒன்றா சேரும்போது அங்கே 100% வெற்றி அப்படின்றது வரும். ஸோ முருகா அப்படின்னு சொன்னாலே நமக்கு தமிழ் கடவுள் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே சொல்கிறோம். எங்கள் வீட்டு புள்ள, எங்கள் வீட்டு அண்ணன் அப்படின்ற மாதிரி உரிமையோடு முருகனை நிறைய பேர் கொண்டாடுறாங்க. ஸோ வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை தைப்பூசம் வருகிறது. தைப்பூசத்தன்னைக்கு நிறைய பேர் பாத யாத்திரை இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை. ஸோ இப்போவே பாத யாத்திரை போகிறது,
பழனிக்கு போகிறது, இந்த பக்கம் மருதமலை போகிறது, சவுத் சைடு பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் போகிறது, இந்த மாதிரி முக்கியமான முருகன் கோவில்களுக்கெல்லாம் பாத யாத்திரை போவாங்க. அறுபடை வீடுகளுமே நல்ல கூட்டமாக இருக்கும். சின்ன சின்ன முருகன் கோவிலில் கூட அபிஷேகங்கள், ஆராதனைகள், அலங்காரங்கள் அப்படின்றதெல்லாம் நடக்கும். முருகனை சந்தோஷப்படுத்துறது அப்படின்றது இல்லை. நான் உண்மையாக முருகனுக்கு என்னுடைய பக்தியை நான் காட்டுறேன். அந்த பக்தி தான் அந்த முருகனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நான் அந்த ஒரு நாள் மட்டும் நான் பாத யாத்திரை போய் மாலை போட்டு நான் முருகான்னு சொல்கிறதுனால எனக்கு நல்லது நடந்துருமான்னு கேட்டால், அது கண்டிப்பாக இறைவன் கொஞ்சமாக நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார். எல்லா நாளுமே நம்ம இறைவனை நினைத்து, எல்லா நாளுமே நம்ம இறைவனை வணங்கி, எல்லா நாளுமே பெற்றோர்களையும் வணங்கி, எல்லா நாள்களுமே நம்ம பெரியவங்களையும் வணங்கி அவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு நம் முயற்சியை செய்தால் அந்த நேரத்தில் இறைவனுடைய சந்தோஷம், அந்த இறைவன் சந்தோஷப்பட்டு நம்ம கேட்டதை விட நமக்கு நிறைய செய்வார். நீங்கள் இந்த விஷயங்களெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் முழு நம்பிக்கையோடு செய்யணும். எவன் ஒருவன் அந்த நம்பிக்கை கொண்டு செய்கிறானோ அந்த நம்பிக்கை தான் அவனுக்கு முக்கியமான வெற்றியை தரும். நம்பிக்கை இல்லாமல் இவ்வளவும் செய்து விட்டால் அந்த நம்பிக்கை அப்படின்ற விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அங்கே சக்ஸஸ், அந்த வெற்றி அப்படின்றது முழுமையாக நமக்கு கிடைக்காது. ஸோ அனைவருக்கும் முருகனுடைய ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும். தைப்பூசத்தன்னைக்கு எல்லாருமே முருகன் கோவிலுக்கு போய் முருகனை தரிசனம் பண்ணுங்கள். உங்களால் முடிந்ததை இல்லாதவங்களுக்கு ஏதாவது கொடுங்க. அன்றைக்கி அன்னதானம் பண்ணலாம். அன்றைக்கி நீங்கள் ஏதாவது வஸ்திர தானம், அதாவது ட்ரெஸ் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம், வேஷ்டி புடவை. யாராவது இல்லாதவங்களுக்கு, முதியோர்களுக்கு யாருக்காவது உதவி பண்ணிங்கன்னா அந்த புண்ணியம் உங்களை மட்டுமல்ல உங்களுக்கு அடுத்த தலைமுறையையும் சேர்த்து உங்கள் குடும்பத்தை அந்த முருகருடைய அந்த அனுகிரகம் எப்போதுமே கட்டி காத்து காப்பாற்றி கொண்டிருக்கும். அதனால் நல்லது